நீங்க எதையாச்சும் என் வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் உடைமைகளை நான் முதல்ல பரிசோதிக்கணும் என்று காவலர்களையே இப்படி அதட்டி கரார் காட்டுபவர் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் கைதாகி இருக்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் மனைவி. போலீசார் அவர் வீட்டில் சோதனையிட போன போது நடந்த சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெண் காவல்துறையினர் குறித்து அவதூறாக பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைதாகி இருக்கிறார். அவர் மீது மேலும் சில வழக்குகள் பதியப்பட்டுள்ள நிலையில் குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதற்கிடையில் சவுக்கு சங்கரின் கருத்து வெளியான ரெட் ஃபிக்ஸ் யூடியூப் பக்கத்தின் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டையும் காவல்துறையினர் டெல்லியில் வைத்து கைது செய்தனர். டெல்லியிலிருந்து சென்னை அழைத்து வரப்பட்ட அவர் அனைத்து மகளிர் காவலர்கள் சூழ எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணை முடிந்த பின்னர் போலீஸ் விசாரணைக்காக திருச்சி மத்திய சிறையில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் திருச்சியில் உள்ள அவரது வீட்டில் காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் போலீசார் லிப்டில் சென்றபோது பாதி வழியில் லிப்ட் நின்றது. இதனால் சுமார் 20 நிமிடங்கள் போலீசார் லிப்டில் சிக்கிக் கொண்டனர். அதன் பின்னர் சிறு போராட்டத்திற்கு பின்னர் அவர்கள் மீட்கப்பட்டனர். கொஞ்சம் பார்த்து ஸ்லோ சாரி கை அதன் பின் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் சோதனை மேற்கொள்ள சென்றனர். அப்போது அவரை வீட்டு வாசலிலேயே தடுத்து நிறுத்திய அவரது மனைவி நீதிமன்ற உத்தரவை தரும்படி கேட்டார். மேலும் போலீசார் அனைவரது உடைமைகளையும் சரிபார்த்த பின்னரே உள்ளே அனுப்ப முடியும் என்று காவலர்களிடம் கராராக கூறினார். நீங்கள் வீட்டிற்குள் எதையாவது வைத்து விட்டீர்கள் என்றார் என்ன செய்வது என்று கேள்வி கேட்ட அவர் காலணிகளை வாசலிலேயே கழற்றி வைத்துவிட்டுதான் உள்ளே வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து காவலர்களுடன் வாக்குவாதத்தில் அவர் ஈடுபட்டதால் அங்கு சிறு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நீதிமன்ற உத்தரவுக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதை அடுத்து அவர்களின் உடைமைகளை பரிசோதனை செய்துவிட்டு உள்ளே அனுமதித்தார். ஏற்கனவே சவுக்கு சங்கர் வீட்டில் இல்லாத நேரம் உள்ளே புகுந்து சோதனையிட்ட காவலர்கள் உள்ளே கஞ்சாய் இருந்ததாக கூறி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் சோதனையிட வந்த காவலர்களை அவரது மனைவி சோதனை செய்து உள்ளே அனுமதித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.